இல்ல தமிழ்நாடு முழுக்கவே வந்து களம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவரைக்கும் தலைவர் கொண்டு வந்த திட்டம்லாம் பெரிய ஹிட் அப்படின்றத தாண்டி, இதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இத தாண்டி ஒரு திட்டம் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்ற அளவுக்கு எல்லா துறைகளிலும் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சு மகளிர் வரைக்கும் கொண்டு வந்தது இல்லாம, இப்ப கடைசியா அந்த 5000 போட்டது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியா வந்து வந்திருக்கு. ஸோ மக்கள் களம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ மதுரவாயல் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஜெயிக்கிறதுக்கான விசிபிலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஓகே மேம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டா இல்ல. ஆனா இப்போ இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டாரே சிஎம்மா இருக்கிறதுனால சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்ன்றதும், தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு பல துறைகளில் சாதனை பெற்றிருக்கு. நம்பர் 1 சிஎம்மா வந்து நம்ம முதல்வரை வந்து நார்த் இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, உலக மேடைகள் இப்போ அங்கீகாரம் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. நல்லதுக்காக மற்றவங்க பாராட்டுறதை தாண்டி நம்மளை யார் காலவாரி விடணும்னு நினைக்கிறோமோ அவங்க உலக மேடைகள் போனால் கூட நம்ம தமிழ்நாடு பற்றின நினைவு வருது அப்படின்னா நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ தலைவர் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 18 மணி நேரம் இயக்கத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் உழைச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம்னு நான் நம்புகிறேன். ஓகே மேம். இது வரைக்கும் தலைவர் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காரு. மக்கள் நீங்கள் உங்கள் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் நேரடியாக போகும்போது மக்கள் எந்த ஸ்கீம்ஸை விரும்புகிறாங்க, உங்கள்கிட்ட இந்த ஸ்கீம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கன்றத எந்த ஸ்கீமை சொல்கிறாங்க? 1000 உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து, இல்லம் தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 48 இதெல்லாம் வந்து முத்திரை பெற்ற திட்டங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பெரிய ஃபேமஸ் ஆயிருக்கு. யாரெல்லாம் அந்த திட்டத்தை பற்றி ஏளனமாக பேசினாங்களோ, முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி அவங்க வாக்குறுதியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து அதை மெருகேற்றி கொண்டு வர அளவுக்கு ஒரு நல்ல திட்டம். பட் மக்கள்கிட்ட ரொம்ப உணர்வுபூர்வமான நிறைய திட்டங்கள் வந்து சேர்ந்துருக்குன்னு நம்ப முடியுது. தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2000 ரூபாய் ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், நம்ம மெரினாவில் வந்து ஒரு ரேம்ப் போட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து இன்றைக்கி கடல் தண்ணி வரைக்கும் போய் ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் அவங்களுக்கு அது பெரிய விஷயம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி இதில் வந்து பிரதிநிதித்துவம், அதுக்கப்புறம் தாய்மானவர் திட்டம், இந்த மாதிரி ஓட்டர்ஸுக்கு செல்லாத ஆனால் மக்கள் ரீச் அவுட் பண்ணக்கூடிய திட்டங்கள், முதல்வர் படைப்பகம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான திட்டம். பல மாவட்டங்களில் இப்போ அது பெரிய ஹிட் ஆகி கொண்டு போகிற நிலைமையெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இது ஓட்டர்ஸுக்கு செல்லாத திட்டத்தை வந்து நம்ம திமுக கவர்மெண்ட் அப்படின்றது கொண்டு வந்திருக்கு. இது வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத பட் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிற திட்டமாக இன்றைக்கி மாற்று இயக்கத்தினரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. ஸோ இதை நம்ம பெரிய சக்ஸஸ் நம்புகிறோம்.